அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த பரக்கத்தான நிகழ்வு இவ்வளவு வெற்றிகரமாக ஆகுவதற்கு அல்லாஹ் பல்வேறு நபர்களை கொண்டு எங்களுக்கு உதவி செய்தான். அதிலே ஒருத்தர் தான் இப்பொழுது கண்டனை உரை நிகழ்த்த வரக்கூடிய அன்பு சகோதரர் ஜனாப் எஸ்.எம். சாதிக் அவர்களும். அவர்களை கண்டன உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஈரோடு மாவட்டம் சார்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இந்த வேளையில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இங்கு நடந்தேறிய வண்ணம் இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேரத்தின் அருமை கருதி நான் நேரடியாக எனக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு 2 நிமிடத்தை பயன்படுத்திக்கிறேன். உலக புனிதர் போல தன்னை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களும் இந்தியாவினுடைய யோக்கியமான என்று தன்னை சித்தரித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சியும் என்ன சொல்றாங்க? இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை, வக்ஃபு சொத்துக்களை ரெவென்யூ ஜெனரேட் செய்து நாங்கள் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கே வழங்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெவென்யூ ஜெனரேட் செய்யறதுக்கு இது வந்து ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டி இல்லை, அல்லது லாப நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்ல. ரெவென்யூ ஜெனரேட் செய்யறதுக்கு வக்ஃபு சொத்துக்கள் அவங்க அப்பா வீட்டு சொத்துக்களும் இல்லை. முதல்ல இந்த மூடர்களுக்கு அவங்களுடைய மூளையில சம்முட்டி அடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மூதாதையர்கள் மதம், ஜாதி, இனம், மொழி இதை எல்லாத்தையும் கடந்து தங்களுடைய சொத்துக்களை அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் வக்ஃபு செய்ததா வக்ஃபு சொத்து. இதுல ரெவென்யூ ஜெனரேட்டுக்கு இடமே கிடையாது. அந்த ரெவென்யூ ஜெனரேட் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜக அரசு சொல்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டினுடைய கைக்கூலிகளாக, இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இஸ்லாமிய சொத்துக்களை கையகப்படுத்தி அவர்களுக்கு தாரை வாத்து கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியாது, அதனால திராவிட மக்கள் சிந்திப்பாங்க, அதனால முதல்ல அவங்க ஒரு திருத்துறைப்பூண்டியில் ஒரு கோயில் விஷயத்தை நீ கிளப்பி விடு, ஏன்னா அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு கோவில் வக்ஃபு இடத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லை. மும்பையில் இருக்கக்கூடிய அம்பானி அதானியினுடைய 3500 கோடி ரூபாய் வீடு கட்டி வச்சிருக்கிறீங்களா வக்ஃபு சொத்து, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. 3500 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஹார்ட் ஆஃப் த சிட்டி மும்பையில் இருக்கக்கூடிய சொத்து, அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய கீழ்கோர்ட்ல போட்டாரு, ஹைகோர்ட்ல போட்டார். யார்? அம்பானி. தோத்துட்டார். ஏனென்றால் வக்ஃபுடைய சட்டம் அவர் கையகப்படுத்த முடியாத அளவிற்கு சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவங்க லேசாக்கி கொடுக்கணும். அதற்காக தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். மோடி வந்து ஏன் கார்பரேட்டனுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் வெளிநாடு போவார். வெளிநாட்டுக்கு இவர் போகும்போது எந்தெந்த கார்பரேட் கம்பெனியினுடைய தனியார் நிறுவனங்களுடைய முதலாளிகள் அவர்களோட பயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஃபாரின்ல வந்து முதலீடு செய்வதற்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவர் கார்பரேட்டினுடைய புரோக்கர் தானே. அவர் எப்படி நம்ம வந்து மக்களுக்கான பிரதிநிதி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்? கார்பரேட்டினுடைய புரோக்கர் அவர்.
தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய உரிமைகள் அனைத்தும் கார்ப்பரேட்டுகளிடமே இருக்கிறது. காரணம் என்ன? அவர் கார்ப்பரேட்டினுடைய புரோக்கர், கார்ப்பரேட்டினுடைய நலனுக்காக மட்டும்தான் செய்வார். அவர் மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் 1000 ரூபாய் கூட கடன் தள்ளுபடி கொடுக்க முடியாத மோடி அரசு தனியார் துறையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் அம்பானிக்கும் அதானிக்கும் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறீர்களே, உங்களை என்னன்னு சொல்றது? கார்ப்பரேட் இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்தை பார்த்து என்னையோ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இஸ்லாமியர்கள் அமைதியானவர்கள் தான், அதற்காக முட்டாள்கள் அல்ல நாங்க. என்ன 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 உங்களுடைய யதார்த்த நிலை என்ன? இது என்ன கோல்வார்க்கருடைய சொத்தா? சாவர்கருடைய சொத்தா? அமித்ஷா உங்க அப்பா வீட்டு சொத்தா? எங்க அப்பா வீட்டு சொத்து. எங்க அப்பா வீட்டு சொத்து அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கிறதுக்கு நீ யார்? இதை இஸ்லாமியர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் வேடிக்கை பார்த்திருக்காது. எதனுடைய அடிப்படையில் நீங்க வந்து இதை செய்றீங்க? ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில ஆர்கனைசர்ங்கிற ஒரு பத்திரிகையில் ஆர்எஸ்எஸ் காரன் கொடுக்கிறான், இஸ்லாமியர்களுக்கு ஆரம்பிச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ண முடியுது? கிறிஸ்துவ மிஷினரிகளையும் கிறிஸ்துவனுடைய அந்த சபைகளையும் இருக்க சொத்துக்களை கணக்கெடு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகையில கொடுக்கிறான். கொடுத்த அடுத்த நிமிடம் காங்கிரஸ் இப்போதைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் அது பதிவுறாரு. அரை மணி நேரத்தில் ஆர்எஸ்எஸ் காரன் பயந்ததை எடுத்துட்டான். முதலில் இஸ்லாமியர்களை கை வைப்பது, அடுத்தது கிறிஸ்துவர்களை கை வைப்பது, அடுத்தது இந்துக்களுக்குள்ளாரையே தலித்களையும் இந்துக்களையும் சமயம் சார்ந்து பிரிப்பது, பாகுபாடோடு பிரிப்பது. இன்றைய இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்குது? நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வக்ஃபு சொத்து அப்படிங்கிறங்காட்டி இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோமே, இன்னைக்கு இஸ்லாமியரோட இயல்பு நிலை தலித்களையோட மிகவும் மோசமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்ம நினைச்ச மாதிரி தொழுக முடியுமா? நம்ம நினைச்சபடி பள்ளியில பாங்கு சொல்ல முடியுமா? பாங்கு சொல்றதுக்கே இன்னைக்கு அதனுடைய ரேஷியோ வச்சுட்டானே, இந்த ரேஷியோக்குள்ள நீ பாங்கு சொல்லிக்கோ. எங்களுடைய மனநலமா பாதிக்கப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய உரிமையாக தங்களுடைய நம்பிக்கையாக பாதுகாத்து கொண்டிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. வீட்டுக்குள்ள பூந்து குக்கர்ல சமைக்கக்கூடிய சமையல் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கறான். யூபியில தானே நடக்குது, யூபியில தானே நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் கை வச்சிட்டாங்க. இதற்கான எதிர்ப்புகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்க எங்களுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவருமான முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவுடன் என்றைக்கும் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையை நாங்கள் களத்தில் பதிவு செய்வோம். இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையான இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை முன்னெடுத்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய 40 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எங்களுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்து தங்களுடைய சிங்க குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரத்தை வலுப்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் உடன் இருக்கும். அதற்கு மேலாக இஸ்லாமிய சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய முதன்மை கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்பதை இந்த வேளையில் பதிவு செய்து வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.